செய்கிறாங்க. இந்த ஆள் இலை இருக்குல்ல, ஆலமரத்தோட இலைக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க. அது என்ன எல்லா இலைகளிலும் இல்லாமல் ஆள் இலையில் கிருஷ்ணர் குழந்தையா படுத்திருக்கிற மாதிரி புகைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, படம். அது என்ன சிறப்புனா, இந்த ஆள் இலை மட்டும்தான் எவ்வளவு வாடினாலும் சருகாக மாறினாலும் நொறுங்காதான். எவ்வளவு சிறப்பு பாருங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அபிராமி பட்டர் அந்த பாட்டில் ஆள் இலைன்னு குறிப்பிடுறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த ஆள் இலை இவ்வளவு சிறப்பானது. இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி நமக்கு ஆலமரத்து அடியில் தான் அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். உலகமே பிரளய வயப்பட்ட போது கிருஷ்ணன் அந்த ஆள் இலையில் தான் குழந்தை வடிவத்தில் மாறி உலகத்தை ரட்சித்தார் அப்படின்னு நம்பப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களை அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது 63வது பாடல். 63வது பாடல் என்ன அப்படின்னா, சமயத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். நிறைய சமயங்கள் இருந்திருக்கு. அதில் ஒரு 6 சமயங்களை ஆதிசங்கரர் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நிறைய சமயங்கள், கௌமாரம் அப்படிங்கிறது முருகரை மட்டுமே கும்பிடுறவங்கள கௌமாரம்னு சொல்லுவாங்க. சாக்தியம் அப்படின்னு ஒரு சமயம் இருக்குது, பராசக்தியை வழிபடுறவங்க. ஆனால் இதில் அபிராமி சமயம் அப்படின்னு ஒரு சமயத்தை நம்ம அபிராமி பட்டர் இந்த நூலில் அறிமுகம் செய்கிறாருன்னா எவ்வளவு பக்தி இருக்கணும். அபிராமி சமயம் தான் அவருக்கு ரொம்ப உயர்வானது அப்படிங்கிறார். நமக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய வழிபாடு எவ்வளவு எளிமையானது தெரியுமா? இதில் சாக்தம்னு ஒரு சமயம் சொன்னேன்ல, பராசக்தி, அந்த சமயத்தோட வழிபாடெல்லாம் கேட்டாலே நமக்கு கை காலெலாம் நடுங்கும். என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப பக்தி அதிகமாகி தன்னைத்தானே தன்னுடைய தலையை துண்டித்து கொண்டு காளியை வழிபடுவாங்களாம். அப்படி துண்டிக்கிற பட்சத்தில் தலை கீழே விழுந்துருமா. அந்த குறை உடல் இருக்கு இல்லையா, தலையில்லாத உடல் கை கூப்பி காளியை வழிபடுமா. இதை கலிங்கத்து பரணியில் ஒரு பாடலில் பதிவு செய்கிறாங்க. கொடுத்த சிரம் கொற்றவையை பரவுமாலோ குறை உடலும் கும்பிட்டு நிற்குமாலோ அப்படிங்கிறாங்க. இவ்வளவு கஷ்டமாக நமக்கு இருக்குது, எவ்வளவு எளிமையானது நம்ம வழிபாடு. ஒரு சில சமயங்கள் எல்லாம் இப்படி தான் வழிபடணும், இந்த நாளில் வழிபடணும், இதையெல்லாம் செய்யணும்னு சொல்லும்போது நமக்கு அந்த கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. எப்போ உங்களுக்கு வசதி இருக்கோ, எப்போ வேணால் நீங்கள் கடவுளை வழிபட கோவிலுக்கு செல்லலாம். நீங்கள் அசைவம் சாப்பிடுபவராக இருக்கீங்களா, உங்களுக்குரிய கடவுள் இருக்காங்க. இல்லை நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், சைவம் சாப்பிட்றேன்னா அதுக்கும் நம்மக்கிட்ட கடவுள் இருக்காங்க. அப்படின்னா நம்முடைய இந்து மதத்தினுடைய சிறப்பை யோசிச்சு பாருங்கள். ஏன் இன்றைக்கும் நம்முடைய இந்த இந்து மதமானது, நம்ம இந்தியாவானது ஆன்மீகத்தில் உயர்ந்து நிற்குது தெரியுமா? இப்படி தான், இதை தான் செய்யணும்னு நம்மளை வற்புறுத்துறதுக்கு யாருமே கிடையாது. நாமளே ஒரு அழகான ஒரு ஒழுக்கத்தோடு அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் இது சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது முக்கியமான ஒரு பாட்டு. இந்த பாடல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் திரும்ப சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு பாடலை சொன்னாலே நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ரொம்ப நன்றி என்னோட சேர்ந்து இந்த பாடல் நீங்கள் சொன்னதுக்கு. இந்த பாடலை தான் நம்ம எப்போவுமே பாடிக்கிட்டே இருப்போம். இந்த ஒரு பாடல் நம்ம 100ஐயுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு பாட்டை தினமும் நீங்கள் சொன்னாலே எல்லா பேர்களும் உங்களுக்கு கிட்டிடும். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவடைய போகுது. முக்கியமான ஒரு பாட்டு. எந்த பாடலை பாடிய போது அன்னை அபிராமி மனம் இறங்கி அருள் பாலித்தாலோ, பௌர்ணமியை உண்டாக்கி கொடுத்தாலோ அந்த பாடல் முக்கியமான பாட்டு. விழிக்கே அருளுண்டு அப்படின்னு தொடங்கக்கூடிய 79வது பாடல். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுவன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடென்ன கூட்டினியே. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, தாயே
உன்னோட விழிகளில் தான் என்னுடைய மொத்த அருளும் அடங்கி இருக்கு. உன்னை வழிபடுறதை தவிர எனக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. உன்னுடைய கருணையின் அளவு அளப்பரியது. நீ தான் எல்லாம்னு உணர்ந்த பிறகு எனக்கு இனி இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களோட என்ன தொடர்பு இருக்க முடியும் அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் அன்னை அபிராமி பட்டருக்கு அருள் செய்துட்டாங்க. சரி, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். இந்த 79வது பாடல் பாடின உடனே முழு நிலவு வானத்தில் தோன்றிடுச்சு. மன்னரும் வந்துட்டாரு. அபிராமியினுடைய அருள், அபிராமி பட்டனுடைய பெருமை உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? இறங்கி அந்த அரிகண்டத்திலேருந்து இறங்கி போயிருக்கலாம்ல. அதுதான் அவர் செய்யலை. என்ன பண்ணார் தெரியுமா? அவர் என்ன உறுதி பூண்டிருந்தார்? 100 பாடல்கள் பாடுறதா சொன்னார்ல. அங்கேருந்து இறங்கி இறைவியை துதித்து வணங்கி நெகிழ்ந்த பிறகு நேராக கோவிலுக்குள்ளே போய் மீதம் இருக்கக்கூடிய 100 பாடலையும் பாடி முடித்தார். பெருமக்களே, இதில் நல்லா கைத்தட்டுங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முழுமையாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோம், ஒரு நோக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம், அது நிறைவேறினா கூட அது முழுமை அடைஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அடுத்தது நிறைவான ஒரு பாடல், அதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். 100 பயன். இத்தனை பாடல்களை சொல்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னா, ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கணை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அப்படின்னு அபிராமிப்பட்டர் இதை நிறைவு செய்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயந்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இறைவனை நாம் துதிக்கும் போது சரணாகதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நான் உங்களுக்கு உறுதிப்பட சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது என்ன நம்பிக்கை? இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த கேள்வியை கேட்டுக்கங்க, சுய பரிசோதனை செய்துக்கங்க. ஒரு முறையும் இறைவன்கிட்ட ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, எனக்கு இது வேண்டும் தாயே, இது வேண்டும் ஐயனே அப்படின்னு கேட்குறோம். ஆனால் இதை நிச்சயமாக இறைவன் நமக்கு தருவார் அப்படின்னு நம்பி நம்ம அதை செய்கிறோமா? திரௌபதிக்கு இருந்தது அந்த நம்பிக்கை. அவள் அவமானப்படுத்தப்பட்ட போது, துயிலுரியப்பட்ட போது, கிருஷ்ணா பரந்தாமா என்னை காப்பாத்து அப்படின்னு சரணாகதி அடைஞ்ச உடனே இறைவன் வந்தார் இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை நம்ம மானிடனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு ஏழையும் செல்வந்தனும் இருந்தாங்க. அந்த ஏழை தொழிலாளி என்ன பண்ணுவாராம், பெருசாலாம் இறைவனை வழிபட மாட்டார், தன்னால் முடிஞ்ச அளவு பூஜை புனஸ்காரங்களை செய்வாராம். அந்த ஊரில் இருக்கிற செல்வந்தர் 3 வேளையும் இறைவனை ரொம்ப பக்தி பெருக்கால வழிபடுறது, ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க பொருள்களை கொண்டு வழிபடுறது எல்லாம் செஞ்சுட்டே இருப்பார். ஆனாலும் அவருக்கு மன நிம்மதியே இல்லையா. இதெல்லாமே வைகுண்டத்திலிருந்து நாரதரும் பரந்தாமனும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசி நெருங்குது இல்லையா? இந்த செய்தியோட நிறைவு செய்கிறேன். அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தப்போ நம்ம நாரதர் பரந்தாமன் கிட்ட கேட்குறாரு, மகாவிஷ்ணு பெருமாளே, 2 பேரும் தான் அவனை தினமும் வழிபடுறாங்க, ஒரே ஊரில் இருக்கிறாங்க. அந்த தொழிலாளி எதுவுமே இல்லைன்னா கூட மன அமைதியோடு இருக்கிறாரு. அந்த செல்வந்தர் உனக்காக என்னெல்லாம் செய்கிறார், ஏன் அவருக்கு ஒரு மன அமைதியை நீ கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாராம். உடனே பரந்தாமன் என்ன பண்ணாராம், அவரை கூப்பிட்டு அவர் காதுக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லி, இதை போய் அந்த 2 பேர்கிட்டையும் சொல்லு அப்படின்னு அவரை பூலோகத்துக்கு அனுப்பிச்சி விட்டாராம். நாரதரும் பூலோகத்துக்கு வர்றாரு. வந்த உடனே 2 பேரையும் பார்க்குறாரு. முதல்ல அந்த ஏழை சலவை தொழிலாளியை பார்க்குறாரு. அவர்கிட்ட போய் அவரை பார்த்த உடனே தெரியும்ல, நாரதரை பார்த்த உடனே, நாரதரே வாங்க வாங்க பூமிக்கு வந்திருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்லாம் விசாரிச்சுட்டு அந்த தொழிலாளி கேட்குறாரு, பரந்தாமன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்ட உடனே நாரதர் தன்னுடைய காதுக்குள்ள பெருமாள் சொன்ன விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? பகவானா அவர் ஒரு ஊசியினுடைய காதுக்குள்ள யானையை நுழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யார்கிட்ட? ஏழை தொழிலாளி, அந்த சலவை தொழிலாளி கிட்ட. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளி சொன்னாராம். அவர் என்ன சொன்னாருங்கிறத அடுத்து சொல்கிறேன். அது சஸ்பென்ஸ், அது கிளைமேக்ஸ். இப்போ 2வது அந்த பணக்காரர்கிட்ட போயிருக்கிறார். இதே மாதிரி அவரும் கேட்டிருக்கிறார், நாரதரே பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னோடனே இந்த மாதிரி ஊசியினுடைய காதுக்குள்ளே யானையை நுழைச்சிட்டு இருக்கிறாருன்னு இதையே நாரதர் சொல்லவும் அந்த பணக்காரர் சொன்னாராம், என்ன விளையாடுறீங்களா, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா,
ஊசியுடைய காதுக்குள்ளே யானையை நுழைக்க முடியுமா? என்ன நாரதரே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம். என்னடா இது அப்படின்னு இவர் திகைச்சு போகிறார். ஏன் தெரியுமா? அந்த ஏழை தொழிலாளி இதே பதிலுக்கு என்ன திருப்பி சொன்னார் தெரியுமா? அப்படியா அப்படியா, ஊசியினுடைய காதுக்குள்ள யானையை நுழைச்சிட்டு இருக்கிறாரா? செய்வார், பகவானால முடியாத காரியம்னு ஒன்று இருக்கா? சின்ன ஆலமரத்துடைய விதைக்குள்ள அவ்வளவு பெரிய விருட்சத்தை ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய பகவான் ஒரு சின்ன ஆளிலையில குழந்தையாக மாறி இந்த உலகத்தை மீண்டும் உருவாக்கிய பெருமான், அவர் நினைச்சா இதையும் செய்வாரு, இதற்கு மேலேயும் செய்வாருன்னு சொன்னாராம். இதுதானே நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எப்போதுமே நாம் வழிபடும் போது, நாம் இறைவனை துதிக்கும் போது, அல்லது உங்கள் பிரார்த்தனையை, உங்களுடைய வேண்டுதலை இறைவனுடைய திருத்தாள்களில் சமர்ப்பிக்கும் போது 100% நம்பிக்கையோடு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா, அதில் நியாயம் இருந்துச்சுன்னா 100% அதற்கான பலனை இறைவன் உங்களுக்கு வழங்குவார். ஆக இன்றைக்கு நான் உங்ககிட்ட நம்ம அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ஒரு மிக அருமையான ஒரு நூலினுடைய சிறப்பை எடுத்து சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1.5 மணி நேரங்கள் உங்கள் செவிகளை எனக்காக நீங்கள் கொடுத்ததற்கு உங்கள் ஒவ்வொருவரின் திருத்தாள்களையும் தொட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப கவனத்தோடு கேட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒரு அழகான பெருவிழாவை, ரொம்ப இவ்வளவு ஒரு அழகான சேவையை தொடர்ந்து இந்த காலத்திலும் பல்வேறு விதமான சவால்களுக்கு மத்தியில் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்கழி பெருவிழா அமைப்பைச் சேர்ந்த பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும், அவருடைய அன்பு சகோதரர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கிற பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பமருளும் மலை போற்றி. ஈசனுடைய திருவடிகளை அனைவரும் போற்றுவோம். இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு இறை அருளோடு, கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு, பக்தியோடு, ஒழுக்கத்தோடு வழி நடந்து இறைவன் திருத்தாள்களை அடைவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.